வணக்கம் அண்ட் வெல்கம் டு மங்கையர் சுவை. இன்னைக்கு நீங்க பார்க்க போற ரெசிபி என்னன்னா இன்ச்சின் சிக்கன் 65 எப்படி செய்யறது அப்படின்னு தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இன்னைக்கு இந்த ரெசிபி செய்யறதுக்கு எலும்பு இல்லாத சிக்கனா 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்ன பீஸா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு சில்லி பேஸ்ட், இது சில்லி ஆயில் சேர்ப்பாங்க, அதுக்கு பதிலாக சில்லி பேஸ்ட் சேர்த்திருக்கேன். 1 முட்டை, சிராசா சாஸ் 1 ஸ்பூன் அளவு, ஆயிஸ்டர் சாஸ் 1 ஸ்பூன் அளவு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். சில்லி பேஸ்ட்டுக்கு பதிலாக நீங்கள் சில்லி ஆயிலும் சேர்த்துக்கலாம். சில்லி ஆயில் தான் இதில் சேர்க்கணும். சில்லி ஆயில் இல்லாதனால நான் சில்லி பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சாச்சு இல்லையா? இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் அளவு மைதா மாவு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சிக்கன் இந்த மசாலாவோட நல்லா கலக்கணும். இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் அளவு ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து திரும்ப நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இதை இப்படியே ஒரு 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க மூடி. இப்போ 1 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம சிக்கனை பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடா இருக்கணும். இப்போ இந்த சூடான எண்ணெயில நம்ம மசாலா தடவி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த சிக்கனை போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமா இடைவெளி விட்டு போடுங்க, அப்பனாதான் சிக்கன் ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம வரும். இப்ப சிக்கனை திருப்பி போட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் ஒரே மாதிரியா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம சிக்கன்களை வெளியில எடுத்துடலாம். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்ப இதை எடுத்து தனியா வச்சிடலாம். மீதம் இருக்கிற சிக்கன்களையும் இதே போல நீங்க எண்ணெயில போட்டு ஒரே மாதிரியா பொரிச்சு எடுத்துருங்க. இப்ப இன்னொரு பேன்ல நம்ம சிக்கன் பொரிச்ச எண்ணெய் இருக்கு இல்லையா, அந்த எண்ணெயவே கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எண்ணெய் பாத்திரத்துல எல்லா பக்கமும் படர்ற மாதிரி ஒரு தடவை சுத்தி விட்டுட்டு பாதி அளவா எண்ணெய குறைச்சிருங்க. எண்ணெய் நல்லா சூடானவன கடுகுளுந்த பருப்பு, சீரகம், காஞ்ச மிளகாய், கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை இது சேர்த்து நம்ம தாளிச்சுக்கலாம். கரண்டி வச்சு ஒரு தடவை கிண்டி விட்டுடுங்க. அடுப்பை ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இப்ப இது கூட சின்ன சின்னதா வெட்டி வச்சிருக்கிற இஞ்சி 2 பல்லு அல்லது 3 பல்லு அளவு வெள்ளைப்பூடு எடுத்து அதையும் சின்ன சின்னதா நறுக்கி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். எதுவுமே கருக கூடாது. உங்க காரத்தை பொறுத்து 2 அல்லது 3 பச்சை மிளகாய் எடுத்து சின்ன சின்னதா நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமா குடமிளகா, கொஞ்சமா வெங்காயம் சேர்த்துக்கலாம். குடமிளகாயை நீங்க எப்படி நறுக்கிறீங்களோ அதே போலதான் வெங்காயத்தையும் நறுக்கிக்கணும். இப்ப இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுடலாம். இப்ப இதுல 1/2 டீஸ்பூன் அளவு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு வினிகர், அதிகமா இல்ல கொஞ்சமா. இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுடுங்க. ஒரு முறை நல்லா கலந்துட்டு இப்ப இதுல நம்ம தனியா பொரிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அந்த சிக்கனையும் சேர்த்துக்கலாம். உப்பு நீங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்தலைனா மட்டும் போட்டுக்கோங்க. சிக்கன்ல இருக்கிற உப்பே இதுக்கு கரெக்டா இருக்கும். ஒரு முறை நல்லா டாஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப இதுல 1/2 டீஸ்பூன் அளவு, ஏற்கனவே நம்ம 1/2 ஸ்பூன் அளவு சோயா சாஸ் சேர்த்திருக்கோம். அதே போல இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடுங்க. வெங்காயமும் அந்த குடமிளகாயும் ரொம்ப வேகக்கூடாது. சாப்பிடும்போது கடிப்படுற அளவுக்கு இருக்கணும். அவ்வளவுதான், நம்மளுடைய இன்ச்சின் சிக்கன் 65 ரெடி ஆயிருச்சு. இதை நம்ம வேற பாத்திரத்துக்கு மாத்திடலாம். நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. குறைகள் எதுவும் இருந்தா அதையும் நீங்க கமெண்ட்ல சொல்லலாம். மாத்திக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே வசதியா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம மங்கையர் சுவையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நந்தினி பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.